வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மலேசிய தம்பதிகளுக்கு இந்த சத்யா விஜயாட்ட களவாண்ட வீடியோவை அனுப்பின உடனே அவங்க ரொம்பவே ஷாக்காகி முத்துக்கு கால் பண்ணுறாங்க. மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி இந்த நம்பர்லேருந்து கால் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே முத்துக்கு சரியான கடுப்பாகுது. மீனா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நம்பர் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு பாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஏங்க இது ரோஹிணி நம்பருங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா சரியான கடுப்பாகுது. அந்த பார்லரமாக நான் விடமாட்டேன், சீதா வாழ்க்கையை இப்படி கெடுக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக வீட்டுக்கு வராங்க. அப்போ ஏங்க கொஞ்சம் பொறுங்க, மாமாட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. அண்ணாமலை சரியான கோபத்தில் என்ன ரோஹிணி இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துறாங்க. கத்தும்போது அங்கிள் நான் பண்ண சொன்னது எல்லாமே ஆன்ட்டி தான் அப்படிங்கிறாங்க. விஜயாவை போட்டு வெளுன்னு வெளுக்காங்க. ஏங்க விடுங்கவா, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? ஒரு பெண் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்க உனக்கெல்லாம் நல்ல புத்தியே வராதா? நீ திருந்தவே மாட்டியா விஜயா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வஞ்சிக்கிட்டே வந்து வெளுன்னு வெளுக்காரு. உடனே விடுங்கப்பா, முதல்ல நீ தூர போயிரு அப்படிங்கிறாங்க. ஏன்பா அப்படிங்கிறாங்க. உன் பொண்டாட்டியை உன் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் என்ன, இல்லைன்னா உனக்கு சுய புத்தி இருக்கணும். அவள் சொல்ல கேட்டுக்கிட்டு நீனும் அவங்க கூட சேர்ந்து பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கிறான். அப்போ எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது ரோஹிணி, இதை எனக்கு நீ சொல்லவே இல்லையா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி கவுந்துகிட்டே நிற்கிறாங்க. என்னெல்லாமோ அந்த வீட்டில் நடக்குதுன்னா அடுத்த பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இப்படி பண்ணுறீங்க, நல்லா இருப்பீங்களா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயா ஒன்றுமே சொல்ல முடியாமல் ரூம் பார்த்து போயிடுறாங்க. பின்னாடியே ரோஹினியும் மனோஜும் போயிடுறாங்க. ஏன் ரோஹினி அவங்க அங்கிள்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி எனக்கு எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல் சொல்லிட்டேன் ஆண்டி, சாரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. உடனே முத்து கேட்குறாரு அண்ணாமலைட்ட, பார்த்தீங்களாப்பா சீதா வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அம்மாவும் அந்த ரோஹினியும் சேர்ந்துட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கப்பா. அந்த பிள்ளை நல்லா இருக்கக்கூடாதாப்பா, ஒரு கஷ்டப்பட்டால் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டே தான் இருக்கணுமாப்பா, அடுத்த கட்ட நிகர நோக்கி போகக்கூடாதாப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நீ அவங்ககிட்ட ஃபோனில் பேசு, இல்லை அவங்க நம்பரை என்கிட்ட கொடு நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைகிட்ட ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க. அண்ணாமலை பேசுகிறாங்க. பேசணுன்னே ஐயா நான் விஜயாவோட கணவர்னு உங்களுக்கு தெரியும். சம்பவம் நடந்தது என்னென்னா, சத்யா வந்து வீட்டுக்கு சும்மா வரும்போது தேவையில்லாத ஒரு சொன்னாங்க. சொன்னோன்னே அதில் ஒரு முன்கோபம் சின்ன பையனுக்கு இருந்ததுனால அப்படி பண்ணான். அந்த பணத்தையுமே கொண்டு கொடுத்துட்டான். அந்த வீடியோவை சத்யாவுக்கு பிடிக்காதால யாரோ பரப்பி விட்டாங்க. இதுதான் ஏன் நடந்துச்சு. மற்றபடி அவன் தப்பான பையன் கிடையாது. அந்த வீட்டில் அப்பா கிடையாது. அதில் அப்பா இல்லைங்கும்போது பையனை வந்து சரியாக வழிநடத்த முடியலை, இதுதான் உண்மை. மற்றபடி அவங்க அம்மா, நீங்கள் பார்த்துட்டு போன சீதா பொண்ணு, என் மருமக ரொம்ப தங்கமானவங்க அப்படிங்கிறாங்க. அது நல்லாவே தெரியுதுயா, இப்படி வீடியோ வரும்போது என் பையன் முழிச்சாப்புல சொல்லி நான் புரிய வைக்கிங்கயா, கண்டிப்பாக நம்ம வந்து நிச்சயம் பண்ண கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்யா அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறாங்க. கல்யாணம் எந்த வகையிலையும் தடப்படாதுன்னு சொல்லிட்டாங்க, சரியா, நீ கல்யாண வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிறாங்க. பேசி முடிக்கிறதுக்குள்ளே மலேசியா தம்பதிகள் மறுபடியும் முத்துக்கு கால் பண்ணுறாங்க. தம்பி என் பையன்ட்ட எல்லார்ட்டையும் பேசி நான் புரிய வச்சுட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன கல்யாணம் அதே தேதியில் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றியா அப்படிங்கிறாங்க. மீனா கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே மீனா அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, ஏம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தங்கச்சிக்கு அதே தேதியில் கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிச்சு, இன்னும் கல்யாணம் நடக்காது நீ தான் நடி சொன்ன அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேம்மா, ஆனால் அவங்களே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், உங்களுக்கும் உங்கள் மாமியார் குடும்பத்துக்கும் பிடிக்கலன்னு இப்படி பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாண வேலைகள் ஆரம்பிக்க வேண்டியதாம்மா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் டி அப்படின்னு சொல்லி சீதாட்ட சொல்கிறாங்க. சீதா அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க இதை நினச்சி. ஏன்னா அந்த மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கும் போல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொன்னோன்னே சீதாவுமே சந்தோஷப்படுறாங்க. உடனே சத்யா கேட்குறாங்க, கல்யாணம் நின்றுச்சுன்னொன்னே பயங்கரமாக அழுதியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ சும்மாறா அப்படி இப்படின்ட்டுருக்காங்க. இப்படி இருக்கும்போது முத்து வந்து ஸ்வீட்லாம் வாங்கிட்டு சீதா வீட்டுக்கு வராங்க. சீதா கவலைப்படாத, உன் கல்யாணம் நான் நிச்சயம் பண்ண மாதிரி நடக்கும்னா அதுக்கு மாமா பொறுப்பு அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் மாமா அப்படிங்கிறாங்க. சரி எங்களெல்லாம் விட்டு மலேசியா பிறகு உனக்கு மனசில் எதுவும் தோணலையா அப்படிங்கிறாங்க. இல்லாமம்மா மலேசியாலாம் பெரிய தூரம் கிடையாது, பக்கம் தான், நம்ம நினச்சா எங்கேனாலும் போக முடியும் அப்படிங்கிறாங்க. அதை நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் அம்மாவும் ரோகிணியும் உன் மேலே உள்ள கடுப்பு இல்லை, உன் மேலே கடுப்புன்னு சொல்கிறத காட்டிலும் எங்கள் மேலே உள்ள கடுப்பில் பண்ணிட்டாங்க, அதுக்கு நானும் மீனாவை தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. ஏமாம்மா நீங்களும் அக்காவும் தான் எங்களுக்கு எல்லாமே செய்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் எடுத்துக்கூடாதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, எனக்கு கல்யாணம் நடந்தாலும் நடக்காட்டிலும் என்றைக்குனாலும் நான் உங்கள் பொண்டாட்டியோட தங்கச்சி தானே அப்படிங்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டு சரி நல்லா இருப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்புமா அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. இப்படியா இருக்குது. வீட்டில் மீனா சமைக்கலை.
அண்ணாமலை தான் சொல்லிடுறாங்க, நீ சமைக்க வேண்டாமா, இந்த வீட்டில் ஒரு நல்ல நிலை வரணும்னா அதுதான் நீ செய்யணும். நீ தினம் சமைக்கிறதுனால அந்த வீட்டில் வந்து அவங்க நீ சமைச்சு வைக்கிறத சாப்பிட்டுட்டு நீ ஒன்னராயம் பேசிகிட்டு இருக்காங்க, குறை 1000 குறை சொல்லுதாங்க. அதை மாற்றிக்கிடணும், இந்த வீட்லேயும் ஒரு சுமூகமான நிலை வரணும், எல்லாரும் தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து அலையணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சமைக்கக்கூடாது. அப்படிங்கும்போது முத்து அவருக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி வச்சுட்டு இவங்க 2 பேரும் வெளியே ஒரு வேலையாக கிளம்பி போயிடுறாங்க ஒரு ஆர்டரை வாங்குறதுக்கு. இங்கே விஜயாவுக்கு சரியான வயிறு பசி, கிச்சனில் போய் அது உருட்டி உருட்டி பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லை, ஒரு பார்சல் மட்டும்தான் இருக்குது. அப்போது இந்த பார்சல் என் வீட்டுக்காரர் தான் வாங்கி வச்சுருப்பாங்க, அப்போ நம்மளுக்கு எதுவும் சாப்பாடு இல்லையா அப்படின்னு சொல்லி சரியான கோவத்தில், ஏங்க மீனா அந்த சமையலே பண்ணாமல் அவளும் புருஷனும் ஊர் சுற்ற போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க ஊர் சுற்ற போகிறாங்க, எங்கேயும் போகிறாங்க, இப்போ அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அவள் எங்கேனாலும் போட்டும், சமைச்சு வச்சுட்டு போட்டுமே அப்படிங்கிறாங்க. ஏன் அவள் சமைக்கணும், உங்களால் சமைக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. எப்பவும் அவள் தானே சமைக்கிறா அப்படிங்கிறாங்க. எப்பவும் அவள் தான் சமைக்கிறா, இன்னும் அவள் சமைக்க மாட்டான்னு சொல்லிட்டா. சரியா, அவள் தங்கச்சி வாழ்க்கையை வந்து கெடுக்கணும்னு இந்த வீட்டில் நினைக்கும்போது அவள் எல்லாருக்கும் சமைச்சு தரணும்னு அவசியம் இல்லையே. இப்போ மீனாவை உனக்கு பிடிக்கலன்னா மீனாவை பண்ணதுக்கு உனக்கு 100% உரிமை இருக்குதுன்னு அவன் நினைக்கிறான் மீனா. ஆனால் மீனா தங்கச்சியை நீ ஏதாவது ஒரு வகையில் சீண்டும் போது மீனா எப்படி வந்து சமைச்சு தருவா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இனிமேல் பட்டு மீனா உங்களுக்கு சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். தனியாக அவங்க சமைச்சிக்கிறாங்க. சமைக்கையில் எனக்கு சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. எனக்கெலாம் சமைச்சு தரலாம், அந்த மீன் அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி, இவ்வளோ நாள் சமைச்சு தந்தாலும் அதுக்கு நீ என்ன வாடகை கொடுக்க போகிற, இல்லை என்ன வருமானத்தை கொடுக்க போகிற அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்த வீட்டில் இருந்திருக்கால அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் என்ன தனி ரூம் கொடுத்துட்டீங்களா, இல்லை என்ன வசதியை நீ பண்ணி கொடுத்துட்ட விஜயா? இந்த பிள்ளைகளுக்கு ஹால்லையும் மொட்டை மாடிலையும் தூங்குதுங்க. இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க கூட ஒரு ரூம் கேட்பாங்க, அந்த வசதியை கூட இவங்க கேட்கல அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு வயிறு பசிக்கு அப்படிங்கிறாங்க. வயிறு பசிச்சுன்னா அந்த பார்சல் இருக்குல்ல, அதை எடுத்து சாப்பிட்டு நான் வேணால் கடையில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிட்ருவேன், இல்லை நீங்கள் சாப்பிட்ருவேன்னு வச்சுக்கோங்களேன். மனோஜுக்கும் ரோகிணிக்கும் சுருதிக்கு ரவிக்கும் யாருக்கு சாப்பாடு கொடுப்பா அப்படிங்கிறாங்க. அவங்கவுங்க கதையை அவங்கவுங்க தான் பார்த்துக்கிடணும். சரியா, சமைக்கணுமா தனியாக சமைச்சிக்கிட சொல்லு எல்லாத்தையும், அதான் சரியாக இருக்கும். இனிமேல் போட்டு ஜாயிண்டில் சமைக்கிறது சரியாக வராது. அதுபோக மீனாவும் சும்மா இல்லை, அவள் டெக்கரேஷன் வேலை எடுத்து செய்தா, பூ வியாபாரம் பார்க்க, அதுபோக தங்கச்சிக்கு கல்யாணக்காரியே இருக்குது, ஃபுல்லாக நின்று அவங்க 2 பேரும் தான் செய்யணும். உங்கள் எல்லாத்துக்கும் சமைச்சு கொட்டிக்கிட்டு இருந்தால் அவளுக்கு வேலை நடக்காது அப்படிங்கிறாங்க. நீங்கள் இந்த முத்து மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் உள்ளவங்களோட நலனெல்லாம் நீங்கள் கெடுக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீ தான் விஜயா, நீ சொல்கிறது எல்லாமே நீ தான் பண்ணுற. ஒரு ஆள் சமைக்கணும், அவ்வளோ பேர் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோரும் சமைச்சு எல்லோரும் சாப்பிட்றதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி முழிக்கிறாங்க, ஆஹா இப்போ வீட்டில் நம்மளை சமைக்க சொல்லிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கிளம்பி வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ விஜயா எங்கேம்மா போகிற அப்படிங்கிறாங்க. ஆண்டி பார்லருக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. மற்ற நாள்லாம் லேட்டாக தான் நம்ம போவேன், இன்றைக்கி சீக்கிரம் போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிம்மா போய்ட்டு வா அப்படின்றாங்க. ஸ்ருதி ரவியும் கிளம்பி போயிடுறாங்க. மனோஜுக்கு சரியான வயிறு பசி, சாப்பிடாம அவரால் இருக்க முடியல. அவன் நான் கிளம்புறேன் அப்படின்னாடி, அம்மாவுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கி தந்துட்டு போடா, மதியம் கூட நான் பார்வதி வீட்டில் சாப்பிட்டுப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேருக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு இந்த சாப்பாடு நல்லவே இல்லைடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா நல்லவே இல்லைன்னு சொல்கிறீங்க, 500 செலவுமா, ஆளுக்கு 250 ரூபாம்மா அப்படிங்கிறாங்க. இந்த 4 இட்லியாடா 250 அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. இந்த மீனன்னா வேறு சாப்பாடு தருவாடா, நான் வேறு வந்து அவன் தங்கச்சி கல்யாணத்துன்னு பட்டுக்கு எதாவது பேசிட்டுன்னா அவன் கடுப்பில் சமைக்காமல் இருக்கா, மதியத்துக்கு நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் பார்வதி ஆண்டி வீட்டில் சாப்பிடுதுன்னு சொல்லிட்டீங்களேம்மா அப்படிங்கிறாங்க. சரி போ அப்படிங்கிறாங்க. பிறப்பிட்டுங்க பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போயிருந்தாங்க. அங்கே ஸ்டூடெண்ட் வந்துடுறாங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது நடந்ததை பார்வதிட்டு சொல்லும்போது பார்வதி பயங்கரமாக சிரிக்காங்க. உடனே ஏன் சிரிக்க அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க, தனக்கு தானே ஆப்பு வைக்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்குன்னு நீ நினச்ச, உனக்கு நீயே கெடுத்துக்கிட்ட. மீனா நல்லா சமைச்சு உன்னை மாமியார்னு அவ்வளோ மரியாதை கொடுத்துட்டு இருந்தா. அது போக நீ எங்கே போனாலும் உனக்கு ஒரு தூக்குவல்ல சாப்பாடும் ஒன்று தந்தா. இப்போ பாரு, ஒரு வாய் சோத்துக்கு மனோஜ் ஆர்டர் பண்ணி 250 ரூபா செலவாயிட்டுன்னு சொல்லிட்டு போகிறான். மதியம் சாப்பாட்டு என் வீட்டில் சாப்பிட்ணுங்க. என் சாப்பாடு கொஞ்சம் கரெக்டு முறையாக தான் இருக்கும், அதுக்கேற்றாப்புல நீ சாப்பிட்டுக்கணும். நைட்டு சாப்பாடாவது கிடைக்குமா, அது நீ ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடணுமா, இல்லை நீ தான் சமைச்சு சாப்பிடணுமா, இல்லை மூத்த மருமக காஞ்ச தோசை தந்துக்கணுமா அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு ஒன்றும் தெரில பார்வதி, இதை நம்ம இப்படி சும்மையை விட்டுற முடியாது. ரோகிணியோட சொத்துலாம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வேலைக்கு 2-3 ஆட்களை வச்சு விட்றலாம் அப்படிங்கிறாங்க. அது வரணுமே ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. அந்த மலேசியாக்காரங்க ஃபோன் நம்பருக்கு தான் அனுப்புனேன், அந்த நம்பர் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. விஜயா ஃபோன் பண்ணோன்னே எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. ஏன்னா விஜயா நம்பரை அங்கே சேவ் பண்ணி வச்சுருக்குறாங்க.
உடனே 2வது கால் பண்ணி கால் பண்ணும்போது ஹலோ அப்படிங்கிறாங்க. ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேம்மா. ஏம்மா சொல்லுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு பெண் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ஏம்மா இப்படி பண்ணுறீங்க வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்ல நாங்கள் அனுப்புனதெல்லாம் சரிதான். அந்த குடும்பம் சரி கிடையாது. நீங்க அந்த குடும்பத்தில சம்மந்தம் வைக்காதீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அத நாங்க பார்த்துக்கிறோம்மா. நீங்க என்ன வகைக்கு கால் பண்ணீங்களோ அத மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஒண்ணுமில்லையா, என் சம்பந்தி மலேசியால தான் இருக்காரு. அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. அவங்கள கொஞ்சம் பார்த்து பேசலாமாய்யா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லம்மா அதுக்கு வாய்ப்பில்ல அப்படிங்கிறாரு. ஏங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா என் மருமகளும் என் பையனும் கஷ்டப்படுறாங்க. அவங்க கோடிக்கணக்கான சொத்து வந்து ஒரு இடத்துல வீணா இருக்கு. அதை இவங்க பயன்படுத்தி பெரிய ஆளாயிருவாங்க. அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே ரொம்ப எரிச்சலாயிருது. ஏம்மா இங்க பாருங்க, நான் சொல்லுறதுன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன உங்க மருமக சொல்றது எல்லாமே பொய் அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்கய்யா சொல்றீங்க அப்படிங்கிறேன். ஆமா. நீங்க வந்து மலேசியால இந்த இடத்துல இருக்கீங்க. ஏது இருக்காங்க உங்க சம்பந்தி அப்படின்னு சொல்லி எழுதி குடுத்தீங்க. அத நான் கொண்டு வந்தேன். நாங்க தங்கியிருக்கிற ரூமுக்கு வந்து உங்க மருமக வந்து யார்ட்டயும் சொல்லிறாதீங்க. நான் அந்த வீட்ல வந்து பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால நீங்க எதையாவது சொல்ல போனீங்க அப்படின்னா நான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. உண்மையிலே உங்க சம்பந்திங்க யாரும் இல்ல. அந்த பிள்ளைக்கு மலேசியாவும் கிடையாது. லோக்கல்ல உள்ள பொண்ணு தான். உங்க வீட்ல என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. இத கேட்ட விஜயா என்னங்க சொல்றீங்க? இப்ப நான் வந்து உங்க பையனுக்குள்ள கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்குள்ள வேல பார்த்ததுனால நீங்க இப்படி சொல்றீங்களா? அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்கம்மா இதான் நெஜம். உங்க சம்மந்தி என்ன இங்க கிடையாது. அவரு உள்ளேயும் இல்ல, வெளியும் இல்ல. இருந்தா தானே உள்ள இருப்பாரு. வாய்ப்பில்ல. முதல்ல அது பணக்கார பொண்ணு தானா அப்படின்னு சொல்லி அத விசாரிச்சுக்கோங்க. அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. இனிமேல் பட்டு எனக்கு கால் பண்ணாதீங்க. நீங்க ஏதோ ஒரு வகையில என் பையனுக்கு பொண்ணு எடுக்க வீட்டுக்கு நீங்க சொந்தக்காரங்க. அதனால உங்களுக்கு நான் ஒரு மரியாதை குடுக்கணும்னு நெனைக்கிறேன். அதுபோக உங்க வீட்டு உப்ப நான் ஒரு நாள் சாப்பிட்டுருக்கேன். அதனால வந்துட்டு நான் இதுக்கு மேல எதுவும் பேச விரும்பலம்மா. இனிமே எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. ஃபோன வச்சுடுறாங்க. வச்சோனே விஜயா முகம் ஒரு மாரி இருக்கு. உடனே இவங்க பார்வதி கேட்குறாங்க. என்ன பார்வதி? பார்வதி கேட்குறாங்க. என்ன விஜயா என்னாச்சு? மலேசியா பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணேன். இப்போ ஒரு மாரி ஆற அப்படிங்கிறாங்க. இல்ல பார்வதி எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இந்த மீனா தங்கச்சி வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல இந்த மலேசியா குரூப்பு. அந்த குரூப் தான் கால் பண்ணி பேசினேன். அவங்க ஒரு மாரி பேசுனாங்க. இது எனக்கு என்னன்னு புரியல. ரோகிணி உண்மையிலேயே பணக்காரி தானா அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. ஏய் விஜயா! அவ உண்மையிலேயே பணக்காரி தான் அப்படிங்கிறாங்க. அப்ப ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.